அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு தக்காளி சட்னி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். இட்லி அல்லது தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்குற நேரத்திலேயே ஒரு 15 பல்லு பூண்டை தோலை உரிச்சிட்டு சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ இந்த நேரத்தில் 4 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு கலர் மாற ஆரம்பிக்கும் போது தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக வேணுன்றவங்க 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த சட்னி ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் ஸ்டீமெல்லாம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சு விட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். உப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகளை பிச்சு தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய டேஸ்டான தக்காளி சட்னி இது. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.